நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேமம்மா சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு மரத்தை பற்றி பார்க்கலாம். நிறைய மரம் இருக்குது. கொய்யா மரம், மாமரம், இந்த மாதிரி நிறைய மரம் வச்சுருக்கோம். சீத்தாப்பழம், சப்போட்டா எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு 3 மரம் வச்சுருக்கோம். இந்த வாட்டர் ஆப்பிள் இங்கே பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு. இதில் நிறைய காய், பிஞ்சு, பூவெல்லாம் எடுத்துருக்கு. இந்த வாட்டர் ஆப்பிள் குளிர் பிரதேசத்தில் தான் வரும். வெயில் இருக்கிற இடத்துலலாம் வராது. அப்படிலாம் கிடையாது. எல்லா மண்ணில் வச்சாலும் எங்கே வச்சாலும் இந்த வாட்டர் ஆப்பிள் வரும். இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைங்கிற பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான், அதாவது குருணகுளங்கிற ஒரு இடத்துல தான் இந்த தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் தான் இந்த மரம் நம்ம வச்சுருக்கோம். இந்த மண் பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா மண்ணுக்குமே இந்த பழம் வரும். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். கொத்து கொத்தாக காய் காய்க்கும். இது பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், அதாவது இந்த வெயில் காலத்தில் தான் இது காய் காய்க்கும். நிறைய நீர் சத்து இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அழகாக காய்க்கும். இந்த மரம் வளர வளர பார்த்திங்கன்னா நிறைய காய் வரும். நிறைய காய் வரையில் நம்ம சேல் பண்ணலாம். இந்த வாட்டர் ஆப்பிள் பற்றி ஒரு சின்ன வீடியோ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், இது வச்சா வருமானு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இதை கண்டிப்பாக வாங்கி வைங்க. எல்லா தரையிலையும் வரும். அது மாதிரி தூரில் இருக்கிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாகவே வரும். அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனாலே என்னமோ, நம்ம கவனித்தா சீக்கிரம் பறிச்சிரும் இல்லையா, அதை நம்ம பார்க்காம இருக்கிறதுனாலையும் ரொம்ப பெருசு பெருசாக காய் வரும். ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எறும்பு நிறைய வரும். எறும்பு இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக எறும்பு ஓட்டை போட்டு இந்த பழத்தெல்லாம் சாப்பிடும். இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் பார்த்திங்கன்னா குப்பை உரம் தான், அதாவது சாண உரம் போல் அது மட்டும்தான் கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே கொடுக்கல. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா அடியில் தூரில் இந்த கிளை இப்படி மண்ணோட மண்ணாக படுத்துருக்கு. இதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது இவ்வளோ பெருசு வந்தால் தான் நீங்கள் பறிக்கணும். இதை விட கலராலாம் வரும். ரொம்ப டார்க் பிங்க்காக இருக்கும். இப்போ நம்ம பறித்தாலே இனிக்கும். நீங்கள் அரைக்காயாக பறித்தா கூட காய் இனிக்க தான் செய்யும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. நல்ல டேஸ்டான பழம். நம்ம எல்லோரும் வாங்கி வீட்டில் கூட வைக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு வளர்த்து பாருங்கள். இதில் 3 கலர் இருக்குது. க்ரீன் இருக்கும், பிங்க் இருக்கும், பச்சை இருக்கும். நம்ம எந்த கலர் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல்.